எனது அன்பானவர்களே, நம் தேவன் நம்மை போன்றே மகிழ்ச்சி, விசனம், துன்பம், இரக்கம், அன்பு போன்ற உணர்வுகளை அனுபவிக்கிறார். அவர் அன்பான கவனிக்கின்ற தேவன். அதனால் பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய வெளிப்பாடு இயேசு என்பதால் அவர் இரக்கமே உருவாய் திகழ்ந்தார். பழைய ஏற்பாட்டில் விசுவாசிகள் தேவனுடைய செயல்கள் மற்றும் உறுதிமொழிகளாலும் இரக்கம் உள்ளவர்களாய் இருக்க கற்பிக்கப்பட்டனர். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 54:7. தீர்க்கதரிசி மீகா எழுதினார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். இரக்கத்தின் தேவன் நம் இரட்சகர் எஜமான் இரக்கமுள்ள அண்டை அயலார் அன்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார். 1 கொரிந்தியர் 13. எல்லா குணங்களிலும் அன்பே மேலானது என்றார். இந்த சமூகம் சமாதான சமூகமாக வாழ்வின் ஓர் ஒழுங்காய் மகிழ்ச்சியும் நீதியும் பக்தியும் மிகுதியும் அன்பும் கவனிப்பும் நிறைந்ததாய் இருக்கும். சங்கீதம் 85:10. என்னுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலும் சமாதானத்தினாலும் ஆகும். சகரியா 4:6. ஜீவனுள்ள நம் இயேசு என்றும் நம்மோடு இருக்கிறார். ஆமென்.